ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா வந்து பை செல்லிங் எ பைசைக்கிள் ஃபார் ஃபோர் RS 4500 எ ஷாப்கீப்பர் லாசஸ் 10% 10% ஃபார் ஹவு மச் சுட் ஹி செல் இட் டு ஹேவ் அ ப்ராஃபிட் ஆஃப் 5%. இதுதான் மிதிவண்டி ஒன்றை ஒரு கடைக்காரர் 4500க்கு விற்பதால் அவருக்கு 10% நட்டம் ஏற்படுகிறது. 10% நட்டம் ஏற்படுவது. 5% லாபம் பெற வேண்டுமெனில் அவர் மிதிவண்டியை என்ன விலைக்கு விற்க வேண்டும்? இதுதான் கொஸ்டின். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஆன்சர் இன்னைக்கு நம்ம வந்து இப்போ போட போறோம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து ஸோ பை செல்லிங் அதாவது ஒரு சைக்கிளை வந்து 4500க்கு விற்கிறதுனால 10% வந்து நஷ்டம் வந்து ஏற்படுது அப்படிங்கிறாங்க. ஸோ அவர் வந்து 5% லாபம் இப்போ கிடைக்க வேணும்னா அதுக்கு எவ்வளோக்கு வந்து அந்த மிதிவண்டியை அதாவது பைசைக்கிளை வந்து விற்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுதான் வந்து இது. ஸோ இப்போ வந்து ஒரு 4500 விற்றதுனால 10% வந்து நட்டம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ 4500 ரூபாய்க்கு 4500ன்னு போட்டுக்குங்க. ஸோ இப்போ வந்து இது வந்து 10% நஷ்டம் அப்படின்னா வந்து 90% தான் வந்து இந்த 4500ங்கிறது 90%. அப்போ 90% அப்படின்னா வந்து 100 வந்து இது பண்ணிக்கிங்க. இப்போ 4500 90%. ஸோ இதை அப்படியே வந்து ரிவர்ஸில் போட்டுக்குங்க. 4500 இன்ட்டு 100 டிவைடட் பை 90. ஸோ இதையும் அடிச்சிட்டிங்கன்னா இதையும் அடிச்சிங்கன்னா 5 50 5000. ஸோ அப்படின்னு சொல்றது வந்து 5000. ஓகேவா? என்ன சொல்றது, காஸ்ட் ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, சிபி சிபி ஆஃப் பைசைக்கிளிஸ்ட் வந்து 5000. இப்போ வந்து 5% வந்து லாபம் வந்து இது பண்ணுறோன்னா எவ்வளோ விலைக்கு விற்கணுங்கிறது தான் கேள்வி. ஸோ 5000 இன்ட்டு 105 டிவைடட் பை 100. இப்போ இது 105 போட்டோம்னா இப்போ நமக்கு வந்து 5% வந்து ப்ராஃபிட் கிடைச்சிருமா? ஸோ இப்போ வந்து இந்த இதை வந்து அடிச்சிருங்க. 2 0க்கு 2 0 கேன்சல் ஆயிரும். ஸோ இந்த 50 இன்ட்டு 105 100 5000. 50 இன்ட்டு 100 இஸ் ஈக்குவல் டு 5000. 5 இன்ட்டு 50 வந்து 250. ஸோ ஆன்சர் வந்து 5250 ருபீஸு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு